எவ்ரிஒன். இன்றைக்கி பிளைன் பெட்டிக்கோட் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். 50 சென்டிமீட்டர் நீளம் உயரம் எடுத்துக்கணும், 18 சென்டிமீட்டர் அகலம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு செவ்வக கட்டம் போட்டுடணும். கீழேயும் அதே மாதிரி வச்சு போட்டுட்டு அடுத்து இதை 4ஆக பிரிக்கணும். 50 வந்து 4ஆக பிரிக்கணும். 50ல் பாதி வந்து 25, அதில் 25 குறிச்சிட்டு அடுத்து மேலே இருந்து 12 இன்ச்சு அதை 2ஆக பிரிக்கணும். பிரிச்சுட்டு இதுதான் மார்பு சுற்றளவு, இங்கே தான் பிரிக்கணும். 6 வரும். 6 இந்த 6 வந்து இங்கே மார்பு சுற்றளவுலேருந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா 6 எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே மார்பு சுற்றளவுலேருந்து இதை கிராஸாக கோடு போடணும். இதை 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம்ல, பிரித்து கட்டம் போட்டுக்கணும். கட்டம் போட்டு இதில் வந்து கழுத்து வளைவு, இது வந்து ஆம்கோல் வளைவு குறிக்கணும். ஆம்கோல் வளைவு வந்து 0.5 வச்சு ஒரு வளைவு கர்வ் வளைவு குறிக்கணும். இது வந்து ஆம்கோல் வளைவு. அடுத்து இங்கிட்ட வந்து கழுத்து வளைவு வரையணும். கழுத்து வளைவு வந்து 6 சென்டிமீட்டரும் 4 சென்டிமீட்டர். இது வந்து பின்கழுத்து வளைவு. இது வந்து முன்கழுத்து வளைவு. வச்சுட்டு அடுத்து கட்டிங் பண்ணிடலாம். எனக்கு இப்படி பிடிக்கணும். ஆம்கோல் வளைவெல்லாம் கவனமாக வெட்டணும். இது வந்து பின்கழுத்துக்கு வந்து 2 முன்கழுத்து வளைவு பின்கழுத்து வளைவு தனித்தனியாக கட்டிங் பண்ணணும். முன்கழுத்து வளைவு வரும்போது ஒரு பேப்பரை எடுத்துட்டு இப்படி கட் பண்ணணும். அடுத்து ஷோல்டருக்கு வந்து ஒரு 0.5 வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஷோல்டரில் வந்து கரெக்டாக நிற்கும். இதே பிளைன் பெட்டிக்கோட், இதுதான் பிளைன் பெட்டிக்கோட். பிளைன் பெட்டிக்கோட்டுக்கு தைக்கிறதுக்கு கட்டிங் பண்ணுற மாதிரி பேப்பர் கட்டிங். இதை வந்து அப்படியே துணியில் வச்சு அடுத்து வரைஞ்சி வெட்டி தைக்கணும். இது 4ஆக மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டு அந்த பேப்பர் கட்டிங்கை மேலே துணியை மேலே வச்சு அப்படியே வரையணும்.
1 இன்ச்சு அளவுக்கு பட்டன் பட்டி வைக்கிறக்காண்டி வெட்டி எடுத்துக்கணும். அந்த கழுத்தில் ஓப்பனுக்கு தேவையான அளவுக்கு கண்டினியூஸ் ஓப்பன் வச்சு தைக்கணும். இதுக்கு வந்து அதாவது வி மாதிரி வரும். பின்பக்கத்தை வந்து ரெட்டையாக மடித்து ஓப்பன் வைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். அடுத்ததில் தான் இந்த பீஸை ரெட்டையாக வச்சு இப்படி தைக்கணும். தைக்கும் முறை முதல்ல கண்டினியூஸ் ஓப்பன் வச்சு பின்பக்கத்தில் தைச்சிடணும். அடுத்து வந்து ஷோல்டரை இணைக்கணும். ஷோல்டரை இணைச்சிட்டு ஷோல்டருக்கு கிராஸ் பீஸ் வச்சு பிசுறு இல்லாமல் தைச்சி முடிச்சிடணும். அடுத்து ஆம்கோலில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். அடுத்து சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அடியில் மடித்து தைச்சிடணும். பிறகு கண்டினியூஸ் ஓப்பனில் கொக்கி வளையம் வச்சு தைச்சி முடிச்சிடணும். கொக்கி வைக்கும்போது கை ஊசியில் ரெட்டையாக நூல் கோர்த்து அதை 4ஆக மடித்து தைக்கணும். அப்போ தான் வந்து கொக்கி வளையம் பிய்யாமல் நீண்ட நாளைக்கு உழைக்கும். இதுதான் ப்ளைன் பெட்டிக்கோட் தைக்கும் முறையாகும். தேங்க்யூ.